2026 தேர்தல் யாருக்கு சாதகமான தேர்தல் நினைக்கிறீங்க? இந்த ஆதங்கம் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இங்கே பிரிந்திருக்கிறார்களோ? கவின் அப்படின்ற அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் உட்பட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தலித் மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அப்படின்றது அதிகரித்து வந்திருக்கிறது அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. நேத்திக்கு பன்னீர்செல்வம் வராராம் ஸ்டாலின் வீட்டுக்கு. அவரை வாசலில் நின்று வரவேற்றார் உதவாநிதி. இப்போ அவர் அங்க வாசலில் நின்று வரவேற்க முடிந்த உங்களால் ஏன் உங்களால் திருநெல்வேலிக்கு செல்ல முடியவில்லை? வடிவேலுட்ட மட்டும்தான் போய் சொல்லுவாரா, உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு. அப்போ மாமன்னன் மாமா மன்னன் நீ படம் எடுத்து அங்க மட்டும்தான் நீ நடிப்பியா? சடலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டால்தான் இந்த 5 லட்ச ரூபாயை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சமாதானம் செய்வதற்காக, அப்போ உங்களுடைய கூட்டணியில் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக வைத்திருக்கின்ற தலைவர் தான் திருமாவளவனா? சும்மா ஒரு கட்டடத்தை கட்டிட்டு போய் புத்தகங்களை ரொப்பிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா லேசரில் கருணாநிதி தோன்றுவார். கருணாநிதியை பார்க்குறதுக்கு நாங்கள் ஏன் அங்கே போனோம்? நாங்கள் ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? திருமாவளவனை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த பெண்களுக்கான 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, இங்கேருந்து கொடுக்குறாங்க. 8000 கோடி ரூபாய் பிற்பட்ட மக்களுக்காக ஒதுக்கிய மத்திய அரசாங்கத்துடைய நிதியை திருப்பி அனுப்பினீங்க. ஏன் திருப்பி அனுப்பினீங்க? ஏன் சார் திருப்பி அனுப்பினீங்க? இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு திமுக ஆட்சி மேல ஒரு அவர்ஷன் இருக்கு. ஆனா எந்த கட்சியும், எந்த கூட்டணி கட்சியும் அதிமுக பக்கம் ஏன் வர மாட்டேங்குது? அளவுக்கு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சொல்றாங்க பாஜகவுடன் கூட்டணி வைத்ததுனால் இத்துடன் முடிந்து போனது அதிமுக. சரி, முடிந்து போயிடுச்சு, அப்புறம் நீங்க ஏன் டெய்லி கூவுறீங்க அதிமுக முடிந்து விட்டது? அதிமுகவை நாங்கள் பார்த்துக்கிறோம். வேறு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் ஒருபடி மேலே போய் நான் சொல்கிறேன், எப்படி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தாரோ சட்டமன்றத்தில், அந்த மாதிரி நம்முடைய மாநில தலைவர், பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. அடித்து சொல்கிறேன், மேலும் சில கட்சிகள் வரவு இருக்கிறது. டிடிவி தினகரனே சொல்லிட்டாரே, நான் என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன்னு. பாஜகவுக்கு சில இடங்கள் ஒதுக்கப்படும், அந்த இடங்கள்லேருந்து அவர்கள் உள் ஒதுக்கீடாக கொடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றதையும் அவர் சமிக்ஞையாக சொல்கிறார் இல்லையா? அப்படின் பொழுது என்ன இதுலேருந்து என்ன தெளிவாகிறது? பிரம்மாண்டமான கட்சி என்று பார்க்கப்படுகின்ற வேறு ஒரு கட்சியும் இதில் இடம்பெற போகிறது அப்படின்றத பதிவு பண்ணிட்டார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன? ஆம் தமிழர் கட்சியா? இன்னொன்று எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் அடுத்த 8 மாதங்கள் தமிழகத்திற்கும் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி போடப்பட்டிருக்கு. நயினார் இபிஎஸ் காம்பினேஷன் எப்படி இருக்கு? இப்போ பாருங்க, நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்கள் இப்போ இன்னைக்கு 1ஆம் தேதி நம்ம ஷூட் பண்ணுறோம், என்னைக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் 3ஆம் தேதி நெல்லையில், திருநெல்வேலியில் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இல்லத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், இவங்க எல்லாரும் இணைந்து அங்கே விருந்து. சார், ஜென்ரலாக பாஜகவில் டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. மேலே மோடி கீழே எடப்பாடின்னு ஒரு டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் அமைந்தால் தமிழக மக்களுக்கு, இதுக்கு சொல்லணும்னா இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன், இதில் ஒரு அச்சம் இருக்குல்ல சார், எடப்பாடி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு ட்ராப் பண்ணிடுவாரெல்லாம் சொல்கிறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நீங்கள் 2017 பாருங்கள், அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு தப்பே நடக்காத மாதிரி ஒரு விஷயத்தை பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க. நம்ம தான் சார் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவர்களை வாக்களித்து இவர்களை கொண்டு ஆட்சியில் அமர்த்தியது தான் நாம செய்த மிகப்பெரிய தப்பு. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நம்ம கூட அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், பல கேள்விகள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுப்போம் விடைகளை என்ன. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். ஐ திங்க் நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூ பண்றோம்னு நினைக்கிறேன். 2026 தேர்தல் யாருக்கு சாதகமான தேர்தல் நினைக்கிறீங்க? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சாதகமானது அப்படின்றத விட யார் வரக்கூடாது அப்படின்றதுல மக்கள் ரொம்ப தீர்மானமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படின்ற பேரில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுல மக்கள் மிக திடமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, திமுகவை எப்படி அப்புறப்படுத்த போகிறார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு சாமானிய மக்களிடம் இருக்குது. இப்போ சாமானியர் சேனல் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன், சாமானிய மக்களுடைய பிரதிபலிப்பாக நான் சொல்கிறேன். சாமானிய மக்கள் மத்தியில் அதுதான் இருக்குது. அவங்களுடைய ஆதங்கமும் கூட அதுதான். இந்த ஆதங்கம் என்ன அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் இங்கே பிரிந்திருக்கிறார்களோ, அதனால் மீண்டும் திமுக வந்துவிடுமோ அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு அவங்கள்ட்ட இருக்குது.
அப்படின்றத நம்மால பார்க்க முடிகிறது. இந்த அச்ச உணர்வுக்கு அவசியம் இல்லை அப்படின்றத தான் நாம தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இந்த மீடியா எல்லாமே ஏன்னா மீடியாவே திமுக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த ஊடகங்கள் எல்லாம், காட்சி ஊடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தொலைக்காட்சி ஊடகங்கள் எல்லாத்தையுமே வந்து செய்தி ஊடகங்கள வந்து கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்படின்ற நிலையில, மக்கள் மத்தியில இந்த ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எப்படி மீண்டும் இவர்கள் தான் வந்து விடுவார்கள்ன்ட்டு. அது உண்மை இல்லை அப்படின்றது கள நிலவரத்தை பார்த்த நபர்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கள நிலவரத்துக்கு போறீங்க. நீங்க, இன்னும் சில அரசியல் நிபுணர்கள் இவங்களெல்லாம் வைத்து நீங்கள் கள நிலவரத்த பார்த்து நீங்க பிரதிபலிக்கிறீங்க. நீங்க சொல்றீங்க. இந்த மாதிரி நாம சொன்னால் தான் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரும். அந்த விழிப்புணர்வு என்னன்னா, மீடியா மூலமாக இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா? இத வந்து உடைத்து எறிவதற்கு அது உதவியா இருக்கும். அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பட் களத்துக்கு போனீங்கன்னாக்க, அதாவது கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நேரடி களத்திற்கு சென்றீர்கள் என்றால், மக்களுடைய மனநிலை என்பது இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்றதுல முழு மனதுடன் தான் அவர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. இந்த ஆட்சி தொடரணும் அப்படின்றதுக்கு எந்த விதமான அ ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டையும் சொல்ல முடியல. நீங்க மக்களை விட்டுருங்க. நீங்க திமுகவுடைய பிரதான கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. விசிக எடுத்துக்கோங்க. கம்யூனிஸ்ட் எடுத்துக்கோங்க. இவர்கள் எல்லோரும் இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி என்பதனை மேடை தோறும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்களா? குறைந்தபட்சம் இவர்களுடைய கான்ஸ்டிட்யூவன்சின்னு சொல்லக்கூடிய எந்த தொகுதிகள்ல போய் சொல்வதற்காக தயாராக இருக்கிறார்களா என்றால் இல்லை. திரும்ப திரும்ப இவர்கள் சொல்லக்கூடியது ஒரே விஷயம் தான். தேஞ்சு போன ரெக்கார்டு மாரி ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அது? பாஜக உள்ள வந்துரும். தவிர்த்து வேற ஏதாவது சொல்வதற்கு இருக்கா அப்படின்னா, இல்ல. இது சிறப்பான ஆட்சி. ஸ்டாலின் இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார். இந்த திட்டங்களால் இன்னென்ன மக்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு இவர்களால் சொல்ல முடியுமா? ஏன்னா இவங்களுடைய கோர் வோட் பேங்கே உதாரணத்திற்கு இப்போ கம்யூனிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய கோர் வோட் பேங்க் என்ன? தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள். இந்த தொழிலாளர்கள் சங்கங்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார்களா என்றால் இல்லை. இது நான் சொல்லல. ஜாக்டோ ஜியோ அந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் கொடுத்த உத்தரவாதங்களை எல்லாம் நீங்கள் மீறிவிட்டீர்கள். எங்களால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மீறிட்டீங்கன்றாங்க. அப்ப எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் அவர்களுடைய வாக்கு வங்கியை நோக்கி சென்று, நீங்கள் மீண்டும் இந்த ஆட்சிக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லுவீங்க? அடுத்து விசிகாவை எடுத்துக்கோங்க. இப்போ சமீபத்தில் நடந்திருக்கின்ற அந்த சம்பவம், கவின் அப்படின்ற அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவம் உட்பட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, தலித் மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் அப்படின்றது அதிகரித்து வந்திருக்கிறது அப்படின்றத எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இவ்வளோபடி மேல போயிட்டு திருமாவளவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க வந்து இந்த சாதி ஆணவ கொலை என்பதற்கு எதிராக சிறப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றதற்கு எல்லா மாநில முதல்வரும் சேர்ந்து ஏனென்றால் நாங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கோரிக்கையை வைத்தோம். எல்லா மாநில முதல்வர்களும் சேர்ந்து ஒருங்கிணைந்த ஒரு குரலாக அல்லது ஒருமித்த குரலை ஏற்படுத்துவோம், ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்ற வகையில பிரதமர் அவர்களிடமிருந்து அல்லது மத்திய அரசாங்கத்திடமிருந்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் அவர்களுக்கும் அவர்களுடைய கருத்தை கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இதுவரையில் தமிழக முதல்வர் கருத்து கூறி அனுப்பல. கடிதம் அனுப்பல. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அப்போ? அதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்ற அர்த்தம். இப்ப இதை முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் 2018ல இதே போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்ற பொழுது, அப்பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அந்த இடத்திற்கு சென்று, அங்கே பிரஸ் மீட் வைத்து மீடியாக்கள்ட்ட சொல்றார். நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம். சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொண்டு வருவோம் என்று சொன்னார். இப்ப 4½ ஆண்டுகள் ஆட்சி முடிந்து விட்டது. கொண்டு வந்தாரா? வேங்க வயலும் ஒண்ணும் பண்ணலையே. போகவே 2.5 வருஷம் இல்லையே. ஆச்சு. போவே இல்ல. எதுவும் 2.5 பண்ணல. நீ வருஷம். போகவே இல்லையே. இப்பதான் அந்த ஜட்ஜ் எல்லாம் உங்க இதோ மகனையாவது போயிருக்காங்க. அனுப்பியிருக்கலாம்ல. நேத்திக்கு பன்னீர்செல்வம் வராராம் ஸ்டாலின் வீட்டுக்கு. அவரை வாசலில் நின்று வரவேற்றார் உதவாநிதி. சப்பேநிதி தானே, அது என்ன நீங்க? இது நான் வச்சிருக்க பேர் உதவாநிதி. அதுவே இப்போ ஒரு பட்டப்பெயராவும் மாறிடுச்சு. சரியா? யாருக்கும் உதவவில்லை என்றால் உதவாநிதி தான். வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? சரியா? இப்போ அவர் அங்க வாசலில் நின்று வரவேற்க முடிந்த உங்களால் திருநெல்வேலிக்கு செல்ல முடியவில்லை? நீங்க தானே அடுத்த முதலமைச்சரா வரணும்னு முயற்சி பண்றீங்க. நீங்க தானே அடுத்த திமுக தலைவரா வரணும்னு சொல்றீங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஈவேரா சமூக நீதின்னு பேசுறீங்களே. நீங்க உடனே துடிதுடித்து போயிருக்க வேண்டாமா அங்க? ஏன் போகல? ஏன் கனிமொழி அவர்கள அவசரமா டெல்லியிலேருந்து வரவழைக்கிறீங்க? ஏன் சார் வரவழைக்கிறீங்க?
ஏன்னா அவங்க கீதா ஜீவன், மற்ற அமைச்சர்கள், இவங்க எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் அங்க போனாங்க. அந்த குடும்பத்திடம் ₹5,00,000 அந்த காசோலையை கொடுத்து சமரசம் செய்ய பார்த்தார்கள். அவர்கள் அதை முகத்திலேயே தூக்கி எறிந்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த குடும்பம் ஏற்கனவே பண வசதி கொண்ட குடும்பம். நீ குடுக்குற 5,00,000 வச்சு தான் அவிங்க குடும்பம் நடத்தணும்னு ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு தேவை நீதி என்று சொல்கிறார்கள். அந்த காசோலையை முகத்திலேயே தூக்கி அடிக்கிறார்கள், எறிகிறார்கள். உங்க மகனை அனுப்ப வேண்டியது தானே! அடுத்த முதலமைச்சரா அவரை கொண்டு வரணும்னு தானங்க உங்க ஆசை. அப்ப அவர தானங்க நீங்க அனுப்பியிருக்கணும். ஏன் படத்துல மட்டும் தான் நடிப்பாரா? வடிவேலுட்ட மட்டும் தான் போய் சொல்லுவாரா? "உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா" அப்படின்னு. அது மட்டும் தான் அவரு ஆக்ஷன். வேற எந்த ஆக்ஷனும் கிடையாது. முகத்துல எந்த பாவனையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ மாமன்னன், மாமா மன்னன் நீ படம் எடுத்து, அங்க மட்டும் தான் நீ நடிப்பியா? நேர்ல உனக்கு எந்த விதமான உணர்வும் இருக்காதா? உன்னால போக முடியாதா? வடிவேலுட்ட பேசின அதே டயலாக போய் திருநெல்வேலியில உன்னால பேச முடியாதா? சொல்லுங்க சார். ஏன் உங்களால பண்ண முடியல? ஸோ கம்ப்ளீட் கான்ட்ரடிக்டரி தான் எல்லாமே. அப்சல்யூட்லி. ஏன்னா, உங்களுக்கு நன்றாக தெரியும். அங்கே சென்றால் இது வேற ஒரு சாதியினரை உசுப்பேத்தும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கவுண்டர் போலரைசேஷன் ஆயிடக்கூடாது. ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அப்போ இது முழுக்க முழுக்க அரசியலுக்காக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீர்கள். ஒரு படுகொலை நடந்திருக்கிறது என்றால் அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இதுல பார்த்தீங்கன்னாக்கா, தலித் ஆர்வலர்கள். நான் வேறு யார் பேசுவதையும் கேட்க மாட்டேங்க. தலித் உரிமைகள் குறித்து. இத நான் பல இடங்கள்ல சொல்லிட்டு வரேன். நான் திரும்பவும் சொல்றேன். நான் உட்பட தலித் உரிமைகள் குறித்து யார் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நிராகரிக்கணும். தலித் உரிமைகள் குறித்து பேசுவதற்கு தலித் மக்களுக்கு மட்டும் தான் அந்த தகுதி இருக்கிறது. மற்ற யாருக்கும் அந்த தகுதி கிடையாது. சரியா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த வலியையும், வேதனையும் அனுபவித்தவர்கள் அவர்கள்தான். இன்றளவும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான். அவர்கள்தான் பேச வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஆட்சியில் மற்ற ஆட்சியை விட அதிகமாக தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க. இதற்கு ஏதாவது பதில் இருக்கா அந்த முதலமைச்சரிடமிருந்து? சரி, ஆமா சார். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பிஎஸ்பி ஆயிட்டு உடைய வந்திருக்காரு. தலைவருங்க. இல்ல சார், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி வந்திருக்காரு. திருப்பி பதில் சொல்லுவார் சார். சரி, நீங்க அவர் போக வேண்டாம். அவர் மகன் என்னவங்க பண்றாரு? அவர் கூட இருந்து பார்த்துக்கிட்டார்ல சார். என்ன பார்த்துக்கிட்டாரு? இவர் நர்ஸா? சார். இல்ல இவர் காம்பவுண்டரா? ஒரு நர்ஸு காம்பவுண்டருக்கு இருக்கக்கூடிய தகுதி கூட இவருக்கு கிடையாது. அது வேற விஷயம். என்னுடைய கேள்வி, நீ என்ன பண்ற? துணை முதலமைச்சர்னா என்னங்க? முதலமைச்சரால செயல்பட முடியலன்னா துணை முதலமைச்சர் செயல்படணும். அவ்வளோதானங்க. அதுக்கு தானே துணை முதலமைச்சரா வச்சிருக்கீங்க. வேற எதுக்கு வச்சிருக்கீங்க? உனக்கு டவல் எடுத்து குடுக்கறதுக்கா வச்சிருக்க? எதுக்கு வச்சிருக்கீங்க? இல்லையா? அப்போ இங்க இது எதுவுமே இவர்கள் செய்ய மறுக்கிறார்கள். சரியா? அப்போ அப்ப எதற்காக இந்த ஆட்சி? அப்ப எதுக்காக இந்த நாடகம்? இதையெல்லாம் மக்கள் கேட்பாங்கல்ல. இத இப்ப விசிக தலைவர் கேட்பாரா? விசிக தலைவரை எதற்காக பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா? அந்த குடும்பத்தை சமாதானம் செய்வதற்கு கனிமொழியை அவசர அவசரமாக பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் அவசர அவசரமாக அங்கிருந்து பறந்து வர சொல்கிறார்கள். அடுத்து திருமாவளவனை அனுப்பி வைக்கிறார்கள். எதற்கு? ஏன்னா, குஷனிங் அங்க போய் அந்த பண்றதுக்கு. குடும்பத்திடம் பேசி சமாதானப்படுத்தி, இந்த ₹5,00,000 வாங்கிக்கன்னு சொல்லி, ஏன்னா அவர்கள் அந்த சடலத்தை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டால் தான். அதாவது அந்த இளைஞனுடைய 2 பேரும் பெற்றோர் 2 பேருமே கைது செய்யப்பட்டால், தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாயும் கைது செய்யப்பட்டால் தான் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதியாக இருந்தவர்களிடம் சென்று, இந்த ₹5,00,000 வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சமாதானம் செய்வதற்காக. அப்போ உங்களுடைய கூட்டணியில கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காக வைத்திருக்கின்ற தலைவர் தான் திருமாவளவனா? இதற்கு மட்டும் தான் பயன்படுத்துவீங்களா? இதற்காக நீங்கள் வீசி எறிகின்ற சீட்டுகள் தான் இந்த 6 சீட்டா? இந்த கேள்வியை தலித் மக்களே கேட்க வேண்டும். நாம கேட்கறத விட்டுருங்க. அவங்க கேட்கணும். இது நியாயமா? ஏன் இந்த உதவாநிதி போய் நிக்க மாட்டாரா அங்க? ஒரு கல்லூரி மாணவன் தானே! உயர்கல்வி அமைச்சர். அதுவும் என்ன? பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் தான். தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் தான். யார் கோவி செழியனா? ஆமா. அவரு அவர் அவர் போய் நிக்கலாமே! ஏன் போகல? ஏன் போகல? அப்ப இதிலிருந்து என்ன தெரியும்? ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சார், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு, தப்பே நடக்காத மாரி ஒரு விஷயத்த பிம்பத்த ஏன் கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க? நம்ம தான் சார் பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவங்கள ஓட்டு போட்டு இவர்களை வாக்களித்து, இவர்களை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்தியது தான் நாம செய்த மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நான் சொல்லுவேன், மூட நம்பிக்கைகளை பற்றி பேசுவார்கள் இவர்கள். பகுத்தறிவு என்று நான் சொல்றேன், தமிழகத்தின் மிகப்பெரிய மூட நம்பிக்கையே கடந்த 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கை என்னன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்றது தான் மிகப்பெரிய மூட நம்பிக்கை. இந்த மூட மூட நம்பிக்கையே நம்பிக்கையினால் அவங்க தான். அதன் அடிப்படையில கொண்டு போய் மக்களுடைய மூட நம்பிக்கை தான் அது. இவர்கள் நமக்கு நன்மை இவங்க எப்படிங்க எந்த காலத்துல செய்வாங்க? ஒவ்வொரு முறையும் இவங்க செய்ய மாட்டாங்கன்னு தானங்க தூக்கி எறியுறீங்க. இத 3 முறை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாதபடி பண்ணீங்கல்ல. ஏன் பண்ணீங்க? ஏன்னா இவர்களுடைய லட்சணம் என்னன்றது நமக்கு தெரியும். தெரிந்தும் மக்கள் ஏதோ ஒரு இடத்துல இவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று கொடுக்கிறார்கள். மக்கள் உண்மையில் நல்லவர்கள். அப்பாவிகள்.
அவர்கள் உங்களை நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். அதனால தான் அவர்கள் அப்பாவிகள், நீங்கள் அயோக்கியர்கள் என்று நாம் சொல்கிறோம். சார் மோடி கங்கை கொண்ட சோழபுரம் வரும்போது இந்த இந்த ட்ரிப்ல வந்து தூத்துக்குடியில பேசுறாரு. எங்களுடைய 2014லேருந்து இன்று வரை நாங்க வந்து 11 மெடிக்கல் காலேஜ் குடுத்துருக்கோம் அப்படின்றாரு. ஓகே 11 மெடிக்கல் காலேஜ் லிஸ்ட் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா, எல்லாமே 2021க்கு முன்னாடி வந்த மெடிக்கல் காலேஜ். 21க்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜ் வரல. எல்லாமே இபிஎஸ், மோடி இருந்தபோது அந்த ஒரு காம்பினேஷன்ல வந்த மெடிக்கல் காலேஜஸ். ஸோ 21லேருந்து இவங்களால ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட வாங்கி தர முடியல. உங்களுக்கு தெரியும் முக்கியமான ரிசர்வேஷன் அந்த பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துட்டு வந்து அவங்கள வந்து இந்த நீட்லேருந்து வந்து ஈஸியா மெடிக்கல் காலேஜ் சேர்றதுக்கு எடப்பாடி அவர்கள் போட்ட ஆர்டர் தான். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீட்டை ஒழிக்கிறேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. முதல் கையெழுத்து சொன்னாங்க. ரகசியம் சொல்லணும்னு தெரிஞ்சாங்க. சரி அது கூட பண்ணல. பட் ஒரு மெடிக்கல் காலேஜும் உங்களால கட்ட முடியல அப்படின்னா, இந்த ஆட்சி எங்க போகுது? என்ன பண்ணிருக்கு? இதுக்கு அவங்க ஏன்னா என்ன மக்களுக்கு வந்து இல்ல. இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கே. இதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கிறார் என்று ஒரு பொய்யை சொல்வார்கள். திரும்ப திரும்ப இந்த பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க அப்பனுக்கு காசு வெளியிடணும்னு கொண்டு வந்தீங்கல்ல. என்னை பொறுத்தவரைக்கும் அது தமிழகத்திற்கு நெத்தி காசு. சரியா? இந்த காச வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க முயற்சி மேற்கொண்ட பொழுது, அதுக்கு உடன்பட்டதா இல்லையா? மத்திய அரசாங்கம். உடன்பட்டதா இல்லையா? பட்டது. எதற்காக? அவர் ஒரு தலைவர். அவருக்கு அந்த உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் முதல்வரா அப்படின்ற இருந்திருக்காரு ஒரு தலைவர். அரசியல் நல்லிணக்கத்திற்காக அத செய்தார்கள்ல. அப்ப கருணாநிதிக்கு நெத்திக்காசு விடுவதற்கு ராஜ்நாத் சிங்கை அனுப்பி வைத்து சிறப்பிக்க முடியும் என்றால், இந்த மத்திய அரசாங்கம் இந்த தமிழக மக்களுக்கு மருத்துவமனைக்கு அல்லது மருத்துவக் கல்லூரிக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்குமா? கண்டிப்பாக சொல்லியிருக்காது. நீ அந்த முனைப்பை காண்பிக்கல. இதான் உன் பிரச்சனை. சரியா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தது முதல், நீங்கள் எதிலெல்லாம் முனைப்பை காண்பித்திருக்கிறீர்கள் என்றால், ஊருக்கு ஒரு கருணாநிதி சிலை. கருணாநிதி பேர்ல 4, 5 அரங்கங்கள். அப்புறம் நூலகம்ன்ற பேர்ல ஒரு வெட்டி கட்டிடங்கள். ஒரு நூலகம் என்றால் என்ன? யாருக்காவது இங்கே அது அந்த யோசனையாவது இருக்கா? ஒரு நூலகம் என்றால் என்ன? ஒரு நூலகம் என்பது பல தலைமுறைகளை உருவாக்குகின்ற, செதுக்குகின்ற இடம். ஒரு நூலகத்திற்கு எத்தனை ஆண்டுகள் ஆய்வுகள் தேவை தெரியுமா? ஆராய்ச்சிகள் தேவை தெரியுமா? சும்மா ஒரு கட்டிடத்த கட்டிட்டு, அங்கே கொண்டு போயிட்டு புத்தகத்த நிரப்பிட்டீங்கன்னாக்கா, அது நூலகம் ஆயிடாது. உலகளாவிய அளவுல நீங்க எடுத்து பாருங்க. நூலகங்கள் வருது. ஒபாமாவுடைய நூலகம் வருது. ஒவ்வொரு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதிக்கும் பேர்ல ஒரு நூலகம் கட்டுவது அப்படின்றது அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய பாணி. ட்ரெடிஷன். அவங்க அதில பார்த்தீங்கன்னா, ஒபாமாவுடைய நூலகத்திற்கு 8 ஆண்டுகளாக ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. JFK நூலகம், ஜான் எஃப் கென்னடி நூலகம் கொண்டு வருவதற்கு 12 ஆண்டுகள் ஆய்வு ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. கனிமாரா நூலகம், ஆங்கிலேயர் காலத்தில கொண்டு வரப்பட்ட நூலகம் அது. அந்த நூலகம் கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆய்வுகள், ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில பார்த்தீங்கன்னாக்கா, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு உள்ள நூலகம் இருக்கு பாருங்க. அது உலகளாவிய அளவில, சர்வதேச அளவிலே தரம் சான்று பெற்ற நூலகம் அது. இதெல்லாம் வந்து பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில, சும்மா ஒரு கட்டடத்த கட்டிட்டு போய் ஒரு புத்தகங்கள ரொப்பிட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா, லேசர்ல கருணாநிதி தோன்றுவார். கருணாநிதிய பார்க்கறதுக்கு நாங்க ஏன் அங்க போனோம்? நாங்க ஏன் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? இத கேட்டா யுபிஎஸ்சி மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள். யுபிஎஸ்சி மாணவர்கள் எத்தன பேர் எழுதுறாங்க? யுபிஎஸ்சி. தமிழ்நாட்ல எத்தன பேர் சார் எழுதுறாங்க? திருநெல்வேலியில ஒரு மாணவன் படிக்கிறான் என்றால், அந்த மாணவன் அங்கிருந்து மதுரைக்கு வந்து கருணாநிதி நூலகத்தில கருணாநிதியை பார்த்துவிட்டு போய், அந்த புத்தகத்தை படித்து தான் அவன் தேர்ச்சி பெறணுமா? டெய்லி திருநெல்வேலியிலேருந்து பஸ் புடிச்சு வருவானா? மதுரைக்கு? இதற்காகத்தான் சர்க்கிள் லைப்ரரி, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரி என்றெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த சர்க்கிள் லைப்ரரி, டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கெல்லாம் புத்தகங்கள் வாங்கப்பட்டிருக்கான்னா, இல்ல. புதிய புத்தகங்கள்னு எடுத்தீங்கன்னாக்கா, இவங்க கொள்முதல் பண்றதே 60 பிரதிகள், 70 பிரதிகள் இவ்வளவுதான். அதுக்கு மேல பண்றதுக்கு காசு கிடையாது. 300 கோடி ரூபாய்க்கு மதுரையில போய் நீ போய் கருணாநிதி பேர்ல நூலகம் கட்டுறீங்க. திருநெல்வேலியில இருக்க மாணவனுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில படிப்பதற்கு புத்தகம் இல்லையே! இதுக்கு என்ன பண்றது? இத யாராவது யோசிக்கிறாங்களா? யாருமே யோசிக்கிறது இல்ல. சத்துணவு கூடங்க, இங்க தாம்பரத்தில இருக்கக்கூடிய ஒரு சத்துணவு கூடம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே சொல்றேன். அத பார்த்த உடனே அந்த 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 வீடியோவ பார்த்த உடனே எனக்கு நினைவுக்கு என்ன தெரியுமா வந்தது? புழல் சிறையில இருக்கக்கூடிய கழிவறை. அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததோ, அந்த மாரி அந்த சத்துணவு கூடத்தில இருக்குங்க. இந்த சத்துணவு கூடம் இதில வந்து சமைக்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு. வசதிகள் இல்ல. அப்படியான ஒரு மோசமான நிலையில அந்த உணவை சமைச்சு நீங்க குடுக்குறீங்க. ஆனால், இங்க ஓடாத கல் தேருக்கு ரூ. 80 கோடி நீங்க பூச்சடிக்கிறீங்க. ஒட்டடை அடிச்சு, பூச்சடிச்சு, ஓடாத கல் தேருக்கு வள்ளுவர் கோட்டத்தில ரூ. 80 கோடி.
உள்ளுக்குள்ள என்னன்னா, கருணாநிதியுடைய வாசகங்கள், கருணாநிதியுடைய அந்த திருக்குறள் குறித்த விளக்கங்கள் இதெல்லாம் இருக்குமாம். இதில மிகப்பெரிய அளவுல கருணாநிதியுடைய ஓவியம். அப்படியே பெரிய படம். வள்ளுவரோட அதிகமா முக்கியத்துவம் வழங்குறா மாரி. இதில வள்ளுவருடைய ஓவியத்த எங்க வரைஞ்சிருக்காங்க தெரியுமா? எல்லாரும் நடந்து போறதுக்கு. அது மேல. இந்த கேவலம் எங்கேயாவது நடக்குமா? சத்துணவு கூடத்தில குழந்தைகளுக்கு அங்க ஒரு ஹைஜீனிக்கா உணவை பரிமாறுவதற்கு, உணவை தயார் செய்வதற்கு வசதி இல்ல. ஆனால் ஓடாத கல் தேருக்கு நீங்க பூச்சி அடிச்சு, ஒட்டடை அடிச்சு, சுண்ணாம்பு தடவுவதற்கு ரூ. 80,00,00,000. இத எங்க போய் சொல்றது இந்த அரசாங்கத்த? ரூ. 240,00,00,000க்கு கார் ரேஸ். நீங்க ஆசிரியர்களுக்கு ஊதியம் குடுப்பதற்கு பணம் இல்லை. இந்த அரசாங்கத்த வேற எப்படி நீங்க க கணக்கிடுவீங்க? இவங்க திருமாவளவனை பார்த்து நான் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த பெண்களுக்கான ரூ. 1000 குடுக்குறாங்கல்ல, எங்கேருந்து குடுக்குறாங்க? பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து டைவர்ட் பண்றாங்க இந்த பணத்த. இதுல ஒரு கேள்வி. அனைத்து கட்சி கூட்டம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்திற்கு அப்புறம் நடந்த அனைத்து கட்சி கூட்டம். அந்த படுகொலைக்கு அப்புறம் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் நம்மளுடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய அவர் ஆனந்தன் அவர்கள். அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். முதலமைச்சரை பார்த்து பொட்டில் அறைந்தார் போல் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ரூ. 8,000,00,00,000 பிற்பட்ட மக்களுக்காக ஒதுக்கிய மத்திய அரசாங்கத்துடைய நிதியை திருப்பி அனுப்பினீங்க. ஏன் திருப்பி அனுப்பினீங்க? ஏன் சார் திருப்பி அனுப்பினீங்க? மத்திய அரசாங்கம் பாராமுகமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் வந்து மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் அணுகுகிறதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள், பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்காக ரூ. 8,000,00,00,000 மத்திய அரசாங்கம் ஒதுக்கிய நிதியை நீ ஏன் திருப்பி அனுப்பினாய்? ஏன்னா, அதில கொள்ளையடிக்க முடியலன்றதுக்காகவா? சரி, அவ்வாறு அதையும் கடந்து வழங்கப்பட்ட நிதியிலிருந்து நீ ரூ. 1000 இந்த ஊக்கத்தொகைக்கு ஏன் திருப்பி விட்ட? எதற்காக வழங்கிய நிதியை எதற்காக நீ பயன்படுத்துகிறாய்? ஒண்ணுமில்ல. உன் குடும்பத்துக்கு வரக்கூடிய தொகை, அதாவது ரூ. 10 அப்படின்றதுல ரூ. 30 வரைக்கும் பாட்டிலுக்கு வாங்குறீங்க இல்லையா? 1,00,00,000 பாட்டில் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகிறது அப்படின்ற வீதம் எடுத்துக்கிட்டீங்கனாக்கா, ஒரு நாளைக்கு ரூ. 10லேருந்து ரூ. 30 வரைக்கும் வாங்குறீங்க. எக்ஸ்ட்ராவா. அது கிட்டத்தட்ட ரூ. 30,00,00,000ன்னு வச்சுப்போம், ஒரு நாளைக்கு. இந்த ரூ. 30,00,00,000 நீங்க அந்த பாட்டிலுக்கு ரூ. 10 அதிகம் என்று பில்லை போட்டு கொடுத்திருந்தாலும் கூட, அது அரசாங்கத்துக்கு தானே வந்திருக்கும். கண்டிப்பா. அதிலிருந்தாவது நீங்கள் செய்திருக்கலாம்ல்ல. ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு அந்த வருவாய் வர வேண்டும்னு தானே அடிச்சுட்டு போறீங்க. இப்படி ஏகப்பட்ட துறைதோறும் நீங்கள் கொள்ளையடிக்கிறது. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஆட்சியை நடத்துவீங்க. இதற்கு இந்த 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 கூட்டணி கட்சிகள்லாம் துணை நிற்கணுமா? மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், இதையெல்லாம் நியாயப்படுத்த முடியுமா? கம்யூனிஸ்ட் நியாயப்படுத்துவார்களா? திருமாவளவன் நியாயப்படுத்துவாரா? காங்கிரஸ் கட்சி நியாயப்படுத்துமா? கட்சி தலைவர்கள விட்டுருங்க. கட்சி தொண்டர்கள கேட்போம். இவர்கள் நியாயப்படுத்துவார்களா? சார் நீங்க இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்றீங்க. இன்னைக்கு பாமகவோட நிலைப்பாடும் என்னன்னு தெரியல. தேமுதிக நிலைப்பாடும் என்னன்னு தெரியல. டிடிவி தினகரன் ப்ரோவா தான் இருக்காரு. அது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது. என்டிஏ என்ன இதோ அங்க தான் இருப்பேன்றாரு. ஓபிஎஸ் அவர்கள் வந்து கிளீனா தெரியுது. ஹி இஸ் கோயிங் ஆன் த டிஎம்கே சைடுன்றது தெரியுது. டிஎம்கேவோ இல்ல டிவிக்கே ஏதோ ஒரு சைடுல போவான்றாங்க. இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு திமுக ஆட்சி மேல. திமுக ஆட்சி மேல ஒரு அவர்ஷன் இருக்கு. டவுட்டே கிடையாது. ஆனா எந்த கட்சியும், எந்த கூட்டணி கட்சியும் அதிமுக பக்கம் ஏன் வரமாட்டேங்குது? அதாவது 2010 ஜூலை எடுத்தீங்கன்னா, இதே நம்ம எண்ட் ஆஃப் ஜூலைல இருக்க வி ஆர் இன் ஆகஸ்ட் இல்லையா? 2010 ஜூலைல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கை எடுத்து பார்க்கணும் நீங்க. நான் 2 கட்சிகளுடனும் பயணிக்க மாட்டேன். நான் தனியாகத்தான் பயணிப்பேன். இதுதான் அவர் கொடுத்த அறிக்கை. இல்ல அதுக்கப்புறம் சரியா? மதுரை மாநாடுன்னு ஒண்ணு நடந்தது. மதுரை மாநாடு அது பார்த்த என்ன உடனே டோட்டலா எல்லாமே மாறிச்சுல்ல. மாறுது. அதனால இதெல்லாம் வந்து நீங்க 8 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கும்பொழுது நம்ம எதுவுமே பேச முடியாது. பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது எதற்காக உறுதி செய்யப்பட்டது அப்படின்னாக்க, இங்கே ரொம்ப தெளிவாக சில காய் நகர்த்தல்கள் நடக்கிறது அப்படின்றத ஊர்ஜிதம் செய்து, நமக்கான கூட்டணி அதாவது என்டிஏக்கு கிடைத்த வாக்குகள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க 2 காரணங்களுக்காக கிடைத்ததுன்னு சொல்லலாம். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள். ஏன் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த வாக்குகள்னு சொல்றேன் அப்படின்னா, தேசிய அளவுல தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல்னு வரும்பொழுது, அது நரேந்திர மோடி அவர்களா, ராகுல் காந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீங்க 2014, 2019, 2024 இந்த 3 தேர்தலையும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, 2014ல் இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் பற்றி கட்டமைக்கப்பட்ட அந்த பிம்பம் அப்படின்றது, 2019ல அது பீக்குக்கு போச்சு. அவருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது. 2024ல பார்த்தீங்கன்னாக்க, அது அப்படியே குறைந்தது. நம்ம சர்வே எடுக்கும் பொழுதே பல தொகுதிகள்ல பார்த்தீங்கன்னாக்க, முன்னாடிலாம் ராகுல் காந்தினா 75, 80% அப்படின்ற ஒரு ஆதரவு நிலை அப்படின்றது சரிந்து, சில தகுதிகள் இப்ப நாகப்பட்டினம்லாம் எடுத்தீங்கன்னாக்க, நரேந்திர மோடி அவர்களுக்கு அதிகமா இருந்தது. ஸோ, அவர் மீதான அந்த வன்மம் அப்படின்றதை மக்கள் வந்து இது எப்படி கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பதனை புரிந்து கொண்டு விட்டார்கள்.
ஸோ, அதனால ராகுல் காந்தியா, நரேந்திர மோடி அவர்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த வாக்குகள் இப்ப இந்த வாக்குகள் சிந்தாமல், சிதறாமல் அப்படியே இது அதிமுகவுக்கு ஆதரவான வாக்குகள். ஏன்னா, திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள். திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய வாக்குகள். இந்த வாக்குகள் எதை நோக்கி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் தனி நபர்கள் என்பதை விட, திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த சக்தி இங்கே முன்னிலையில் இருக்கிறது அப்படின்றதை பார்த்து அதை நோக்கித்தான் போகும். அதனால அந்த இடத்துல பாஜகவுடனான கூட்டணி அப்படின்றது சரி அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப இது ஜெல் ஆகணும். இத இது ஜெல் ஆவதற்கு உங்களுக்கு நேரம் எடுக்கும். அப்படின்றதுனால தான் முன்கூட்டியே அந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டு இப்ப அந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டதுக்கு அப்புறம் தான், இங்க அரசியல் நகர்வுகளே வேகம் எடுக்குது. முதல்வரே வந்து நீங்க மக்கள் பத்திரிகை பத்தி சட்டமன்றத்திலேருந்து பேசாம, ஆரம்பிக்கிறாரு. நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க அதுதான். பிஜேபியோட இதுதான் கூட்டணி பேசிக்கிட்டு வச்சுட்டீங்க. இருக்காரு. சட்டமன்றத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டாரு. "நீ 3 கார் மாறி போனீங்க. நான் 5 கார் மாறி போறேன். உனக்கு என்ன பிரச்சனை? நடந்தே கூட போவேன். உனக்கு என்ன பிரச்சனை? கூட்டணி வைக்கிறது நான் தானே!" இல்ல ஒரு பக்கம் எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் சொல்றாங்க, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததனால் இத்துடன் முடிந்து போனது அதிமுகன்னு. சரி முடிந்து போயிடுச்சுல, அப்புறம் நீ ஏன் டெய்லி கூவுறீங்க? நாங்க தானேங்க அத பத்தி கவலைப்படணும். நீ ஏன் கவலைப்படுற? நீ தான் ஜெயிக்க போறியே! நீ தான் 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கியே! நீ ஒண்ணுக்கு போனாலும் கூட கூடயே கூட்டு போறியே எல்லா தலைவர்களையும். 13 கட்சி கூட்டணி வச்சிருக்கே! அப்புறம் என்ன? 2019ல ஜெயிச்சுட்ட, 2021ல ஜெயிச்சுட்ட, 2024லயும் ஜெயிச்சுட்ட. அப்புறம் என்ன உனக்கு என்ன கவல? எத பத்தியும் நீ கவலைப்படாம, ஒரு காலத்துல காமராஜர் சொன்னதாக சொல்வார்கள். அவர் வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொன்னாரு. இவர்கள் மடைமாற்றி வேற மாரி இவங்க திரிச்சு பேசிட்டாங்கன்னு வைங்க. படுத்துக்கொண்டே ஜெயிக்கக்கூடிய இடத்துல தானே நீ இருக்க. உனக்கு என்ன கவல? நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன? ஏன் தினமும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் தினமும் உன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வைத்து புலம்ப வைக்கிறாய்? அதிமுக முடிந்து விட்டது. அதிமுகவ நாங்க பார்த்துக்கிறோம்யா. 4 1/2 ஆண்டுகளாக உங்களுக்கு அதிமுக மேல அக்கறை இல்லையா? நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்தபொழுது தான் உங்களுக்கு அக்கறையே வருதா? ஏன் நீங்க வச்சிருக்கலாமே எங்களோட கூட்டணி? வைக்கலல்ல. திமுக தான் வேணும், பாழும் கன்னடு தான் வேணும்னு போய் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு, எங்களை பார்த்து நீங்கள் ஏன் ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? பட் எனக்கு அந்த அதான் புரியல. பாழுங்கடல் தான் உங்களுக்கு எம்எல்ஏ, எம்பி கன்வெர்ட் பண்ணி குடுக்குதே. அந்த பாழுங்கடல்ன்னு சொல்றீங்க திமுகவ. பட் அது எம்எல்ஏ, எம்பி கன்வெர்ட் பண்ணி அப்ப குடுக்குதே. அந்த நம்பிக்கையில இருக்க வேண்டியது தானே நீங்க? அந்த நம்பிக்கையில நீங்க இருக்க வேண்டியது தானே? சார் ரொம்ப சிம்பிள் சார். அதிமுகல தான் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. டிஎம்கே அலையன்ஸ் இருந்தா சீட் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதாங்க. அந்த அந்த டிரைவ் ஃபோர்ஸ் தான் இன்னைக்கு அப்ப தைரியமா தேமுதிகவையும், இருக்க வேண்டியது தானே நீங்க? ஓபிஎஸ்ஸுமே அந்த சைடு தள்ள போயிருக்கே. இல்லங்க. நீங்க தேமுதிக அந்த பக்கம் போகுதா இல்லையான்றது நமக்கு தெரியாது. சரியா? அப்படி போறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். அது அவைங்களுடைய முடிவு. சரியா? நாம கேட்கறது என்னன்னா, திமுகவோட கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியா இருக்குல்ல. நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்புறம் ஏன் தினம் தினம் அதிமுக பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அதிமுகவுடைய கூட்டணி பாஜகவுடன் இருக்கிறது என்பதை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. இப்ப காங்கிரஸே பேச ஆரம்பிச்சுட்டான். நெறைய இடங்கள்ல. இது மாரி நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியே நாங்கள் குடுக்கக்கூடாது நீங்கள். அப்படி ஏன் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் குடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் கேட்க ஆரம்பிச்சுட்டான். இவரு தேமுதிக போய் பார்த்தாங்கன்னு சொல்றீங்க. தேமுதிக நேத்திக்கு போய் பார்த்துட்டு வந்தாங்க. பிரேமலதா மேடம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு வைகோ ஓடுறாரு. எங்க தேமுதிக உள்ள எடுத்துக்கிட்டு மதிமுக வெளில அனுப்பிச்சுருவாங்களோ? இப்படி முரண்பாடுகளுடைய மொத்த முடிச்சாக அந்த கூட்டணி இருக்கு. சரியா? இப்போ தேமுதிகவை வைத்து அதிமுகவிடம் எதுவும் இவங்க காட்ட முடியாது. ஆனால் தேமுதிகவை வைத்து வைகோவை மிரட்டுவதற்கு ஸ்டாலின் முயல்கிறார் என்றால், அது அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை. இதிலே எங்கள இழுக்கிறீங்க. நாங்க மக்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 8 மாதங்கள் இருக்கு தேர்தலுக்கு. கூட்டணி முடிவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர், ஜனவரியில தான் அது வந்து ஒரு முடிவுக்கு வரும். அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அப்படின்னும்போது நாங்க ஏன் கவலைப்படணும்? அதிமுக இதில கவலைப்பட வேண்டியதுக்கு எதுவுமே இல்லையே! இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதிமுக சந்தோஷமா இத பார்க்கணும். ஏன்னா, நீ கூட கூட ஆள கூட்டி கூட்டி எத்தன எத்தன நீ பிரிச்சு குடுப்ப? எவ்வளோ நீ பிரிச்சு குடுப்ப? பிரிச்சு குடுக்குறது மொத்தம் நமக்கு எப்படி நீ அட்வான்டேஜ் பிரிச்சு ஆயிடும். குடுக்க போற? அப்படி நீ பிரித்து குடுக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லயும் இரட்டை இலை நிக்க போகுது. என்ன பண்ணுவ? எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நாங்க 234 தொகுதிகளிலும் இரட்டை இலையில் நின்று நாங்கள் தேர்தலை எதிர்கொண்டவர்கள். எங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. வந்தால் உங்களுடன், வரவில்லை என்றால் நீங்கள் இல்லாமல், எதிர்த்தால் உங்களையும் மீறி. எங்களை பொறுத்தவரைக்கும் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். அப்ப எத்தன பேர் இந்த பேர் கூட்டணி தான் ஆப்வியஸ் சாய்ஸா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க. கண்டிப்பா. அத விஜய் ஒரு நோக்கி தான் ஆப்ஷனா இருக்க வரும். முடியாதா? நான் இப்பவும் சொல்றேன். இவர்கள் யாருமே கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், அரசு அதிகாரிகளா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இவங்க யாருமே இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு இவங்க யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஓகே. ஆஹா! ஓஹோ! ஸ்டாலின் அது இதுன்னுலாம் பேசுவாங்க. இன்னும் 3 இந்த மாசத்துக்கு அப்புறம் காபந்து அரசுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறும். எப்போ இவங்களுடைய ஒண்ணுமில்ல. கான்ட்ராக்ட்லாம் இனிமே இவங்க பாஸ் பண்ண முடியாது. அப்படின்ற நிலை வருதுல்ல. எலக்ஷன் முடியட்டுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு அரசு அதிகாரிகளே சொல்ல ஆரம்பிச்சுருவான். சிம்பிள் எக்ஸாம்பிள்.
3 நாளைக்கு முன்னாடி அண்ணா நகர்ல நடந்தது. விருகம்பாக்கம்ல இருக்கக்கூடிய திமுகவுடைய கவுன்சிலர் தனசேகரனுடைய பேரன். அவிங்க அந்த தனசேகரனுடைய மகள் கனிமொழி. கனிமொழி தனசேகரனுடைய மகன். அவன் பேரும் கவின். அவன் போய் என்ன பண்றான், அங்கே ஒரு 2 இளைஞர்கள் மேல கார ஏத்தி சரியா, திமுக கும்பல் அப்படியே அவன கூட்டு போகுது. அவன் சரண்டர் ஆக போகும்போது. என்னமோ அவன் பெரிய அப்படியே இந்த என்ன உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில நடந்த பங்கேற்றா மாரியும், இவன் அங்க போறான்னா அவன கூட்டு போகுது. காவல்துறை 2 நாட்கள் காவல்துறைக்குள்ளேயே ஒரு சர்ச்சை நடக்குது. காவல்துறைக்குள்ள. காவல்துறைக்குள்ளேயே. என்னன்னா, இவன் பேர்ல போடுறதா, இல்ல இவனோட கூட வந்தவன் ஒருத்தன் இன்னொரு ஒரு பையன் அருண்னு. அந்த அருண் மேல போடுறதா, போட்டா அது திசை மாறிடும். அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. அவன் ஒரு வக்கீலுடைய பையன். காரை யார் ஓட்டினார்கள்ன்னு சொல்லி இத மாத்திடலான்ட்டு. ஆனால் தெளிவாக காவல்துறையில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இத அழிக்க முடியாது. சிடிஆர் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. இதெல்லாம் அழிக்க முடியாது. இவன் மேல தான் போடணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிவிட்டது. காவல்துறையிலேயே. ஏன் சொல்லுது? 6 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா இல்லையா? எங்க டிசம்பர்ல ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல. காவல்துறை எப்படியெல்லாம் வந்து சப்பை சார் இவங்க கட்டியதுன்னு தான் பார்த்தோம். பாம் பிளாஸ்ட், சிலிண்டர் பிளாஸ்ட்ன்ட்டாங்களே சார். ஆமா. அந்த பட்ட அதெல்லாம் அப்படிப்பட்ட நம்ம கேங் பார்த்தோம்ல. தான். ஆமா. இப்போ அப்படியே அந்த காவல்துறை மாறுதா? ஏன் சார் மாறுது? இவ்வளதான். ஸோ சமிக்கைகள்லாம் கரெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு 3 மாசத்துல பாருங்க. இது அப்படியே மாறும். ஒருவேளை அதிமுக, பாஜக மட்டும் தான் கூட்டணியில இருக்கு. வேற எந்த கட்சியும் கூட்டணியில இல்ல. அதிமுக தேர்தலை சந்திக்க தயாராக இருக்குமா? ஏங்க நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடன் பயணிப்பவர்கள் அப்படின்றவங்கள கூடுதல் எண்ணிக்கையில் சட்டமன்றத்துக்கு கூட்டி வருவது அப்படின்றது அதிமுகவுடைய பொறுப்பு. அதே மாதிரி பாஜகவை எடுத்துக்கிட்டீங்கனாலும், அவங்களும் பார்த்தீங்கன்னாக்க, ஒவ்வொரு கூட்டத்திலயும் நான் பார்க்குறேன். நான் வானூர் கூட்டத்தில நான் இருந்தேன். விழுப்புரத்தில வானூர் கூட்டத்தில நான் இருந்தேன். ஒவ்வொரு கூட்டத்திலயும் பார்த்தீங்கன்னாக்கா, பாஜகவுடைய தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பயணத்தில ஒவ்வொரு இடத்துலயும் பாஜக கலந்துக்குது. ஐஜேகே அவையும் கலந்துக்கிறாங்க. சரியா? இதில முக்கியமான கட்சியாக பாஜக இருக்கு. பாஜக கூடுதல் எண்ணிக்கையில வரலாற்றில் இல்லாத வகையில் கூடுதல் எண்ணிக்கையில் அவர்கள் சட்டமன்றத்திற்கு போவது திண்ணம். அதில ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் ஒரு படி மேல போய் நான் சொல்றேன். எப்படி திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்தாரோ சட்டமன்றத்தில, அந்த மாதிரி நம்முடைய மாநில தலைவர் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில எதிர்க்கட்சி தலைவராக வந்து அமர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு உறுதுணையாக அதிமுகவும் இருக்கப் போகிறது. அதிமுகவுக்கு உறுதுணையாக பாஜகவும் இருக்கப் போகிறது. சரியா? இப்ப நீங்க சொல்றீங்க, இவங்க 2 பேர் தான் போவாங்களான்ட்டு. அப்படி கிடையாது. அடித்து சொல்கிறேன், மேலும் சில கட்சிகள் வரவு இருக்கிறது. டிடிவி தினகரனே சொல்லிட்டாரே, நான் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கேன்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ட நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அவர் என்ன சொல்றார்? நாங்க பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறோம். உறுதியாக நாங்கள் அவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறோம். பாஜக சில கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கிறது. அப்ப அது என்ன சொல்ல வராரு? பாஜகவுக்கு சில இடங்கள் ஒதுக்கப்படும். அந்த இடங்கள்லிருந்து அவர்கள் உள் ஒதுக்கீடாக கொடுத்துக் கொள்ளலாம் அப்படின்றதையும் அவர் வந்து சமிக்ஞையா சொல்றாரு இல்லையா? அப்படின்னும் பொழுது என்ன இதிலேருந்து என்ன தெளிவாகிறது? இது மட்டுமல்லாமல் வேற ஒரு கட்சி அதையும் பதிவு பண்றாரு. அவர் சும்மா போற போக்குல சொல்ற ஆள் கிடையாது. பதிவு பண்றாரு. என்ன சொல்றாரு? தமிழகத்தில் பிரம்மாண்டமான கட்சி என்று பார்க்கப்படுகின்ற வேறு ஒரு கட்சியும் இதில் இடம்பெறப் போகிறது அப்படின்றத பதிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன அது நாம் சொல்லணும்? தமிழர் கட்சியா? அது நாம் தமிழர் எந்த கட்சியா? கட்சியா வேணா இருக்கட்டுமேங்க. எந்த கட்சியா வேணா இருக்கட்டும். பிரம்மாண்டமான கட்சி பங்கேற்க போகிறது அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? அதனால நீங்களா ஏன் நினைக்கிறீங்க? பாஜகவும், அதிமுகவும் மட்டும் தான் இருக்கும். கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன். முரண்பாடின் மொத்த உருவமாக, முரண்பாடின் முடிச்சாக இருப்பது திமுக கூட்டணி தான். குழப்பம் அங்கே தான் வரப்போகிறது. நீ எத்தன பேர வேணா சேர்த்துக்க. நீ வா, நீ வா, நீ வான்னு எத்தன பேர வேணா சேர்த்துக்க. கடைசில நீ எவ்வளோ பிரிச்சு குடுக்க போற? குடுக்கும்பொழுது பிரச்சனை வரப்போகிறது. அதற்கு முன்னால் இங்கே ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையப் போகிறது. இதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. அதற்கான நேரம் வரணும். அந்த நேரம் இப்ப கிடையாது. அது நவம்பர், டிசம்பர் இந்த காலத்துல தான் வரும். அ சார் ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அமித்ஷா, இபிஎஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்சுல இருக்குன்றது தெரியுது. அதாவது இந்த மிடில் மேன்லாம் இல்லன்னே நெனைக்கிறேன். இந்த லாஸ்ட் டைம்லாம் இருந்த மாரி மிடில் மேன் லாஸ்ட் டைம் நெறைய மிடில் மேன்ஸ்லாம் இருந்தாங்க. இந்த மிடில் மேன்லாம் இல்லன்னு நெனைக்கிறேன். 2 பேரும் தே ஆர் ஹேவிங் ஸ்ட்ரெய்ட் கான்வர்சேஷன் நெனைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் ஸ்டபர்னா இருக்காங்க. நீங்க மார்ச் 25 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி பயணமாறார். அவர் டெல்லிக்கு போறாரு அப்படின்றது அதிமுகல இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே தெரியாது. சரியா? அந்த அளவுக்கு அது வந்து
சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணாங்க. மெயின்டெயின் பண்ணாங்க. இன்னொன்னு எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்றேன் உங்களுக்கு. பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய, ரொம்ப மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர்ட்ட நான் போய் பேசுறேன். அவர் வீட்டுக்கே போய் பேசுறேன் நானு. கடந்த ஆண்டு அக்டோபர். பேசும்பொழுது ஏன்னா அவர் குடும்ப நண்பரும் கூட. பேசும்பொழுது அதிமுக தரப்புல இருந்து சில விஷயங்கள் நான் சொல்றேன். சொல்லும்பொழுது அப்பவே என்ன சொல்றேன்னா, ஹெச்எம் நம்ம ஹோம் மினிஸ்டர் கூட அதிமுகவுடைய தலைமை நேரடி தொடர்பில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்தல் தோல்விக்கு பிறகே வந்து அவங்க கொஞ்சம் முடிவு பண்ணிட்டாங்க. அது இது வந்து சில ஃபார்ம் பண்ணணும். நகர்வுகள் நடந்துட்டு தான் இருந்தது. அந்த நகர்வுகளின் அடிப்படையில நான் சொல்றேன். அவர் அமித்ஷா அவர்களை போய் சந்திக்கப் போகிறார் என்பது யாருக்கு 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே தெரியாது. சட்டமன்றத்திலேருந்து கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இவரு இதுக்கு போயிட்டாரு, ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2வது ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு அப்புறம் தான் மத்த தலைவர்கள்லாம் போறாங்க. அவர் முதல்ல போயிட்டாரு. 2வது ஃப்ளைட்ல தான் இவங்க போறாங்க. சரியா? அப்ப அங்க போன பொழுதும் கூட என்ன ஐட்னரி யாருக்குமே தெரியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும். அப்போ அவங்க அங்க பேசும்பொழுது, கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க, மூத்த தலைவர்கள் கிடையாது. இது 2 தலைவர்கள் நடுவுல இருந்து தான் பேச்சுவார்த்தை அதிகமா நடந்தது. இந்த அதிகமா நடந்த பேச்சுவார்த்தைகளுக்குள்ள என்னென்ன பேசப்பட்டிருக்கும் அப்படின்றத நீங்க கூர்ந்து கவனிக்கணும். அமித்ஷா அவர்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. காஷ்மீர்லேருந்து ஆரம்பித்து, நார்த் ஈஸ்ட்லேருந்து எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. இப்ப இதற்காக நேரம் ஒதுக்குகிறார் என்றால், ஒரு சில முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்றதன் அடிப்படையில தான் அவர் எடுக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது, தமிழ்நாட்டில் அடுத்த 8 மாதங்கள் எப்படி மேற்கு வங்கம், அஸ்ஸாம், அஸ்ஸாமுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி. வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி. மேற்கு வங்கத்துக்கு தனி ஸ்ட்ராட்டஜி. அது மாதிரி தமிழகத்திற்கும் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி போடப்பட்டிருக்கிறது. இத இது போ இது இது வந்து எப்படியெல்லாம் நடக்கும்? என்னென்ன நடக்கும்? யார் யார் இருப்பாங்க? யார் யார் வெளியில போவாங்க? இன்க்ளூடிங் இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பன்னீர்செல்வமா இருக்கட்டும். டிடிவி தினகரனுடைய ஸ்டேட்டஸ் என்ன? திருமதி வி.கே. சசிகலா அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன? இது எல்லாமே விவாதிக்கப்பட்டிருக்கும். சரியா? இது எல்லாமே விவாதிக்கப்பட்டு தான், இன்னென்ன இடத்துல இன்னென்ன மாரியான முடிவுகளை எடுப்போம். விஜயுடைய அரசியல் பிரவேசம் என்ன? அவருடைய செல்வாக்கு என்ன? நாம் தமிழர் கட்சியுடைய செல்வாக்கு என்ன? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னென்ன நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள்? இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல அமித்ஷா அவர்கள்ட்டயும் இருக்கு. இது எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்கிறார். சரியா? இதெல்லாம் பேசி தான் அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. இதுதான் நம்மளுடைய சரி, இப்படி நம்ம போவோம் அப்படின்னு. 2021ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணோம். அதுல சில பின்னடைவுகள் வந்தது. எதனால பின்னடைவுகள் வந்தது அப்படின்றத உங்களுடைய தரப்பும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அத அப்படியே கரெக்ட் பண்ணி பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்தது நாளைக்கு அடுத்தது என்னன்னு நம்ம எப்படி பார்ப்போம். எடுத்துட்டு போவோம்? அப்படின்றது தான் இது பார்க்கக்கூடியது. அப்ப அடுத்தது எடுத்துட்டு போகும்பொழுது, நம்ம வந்து அந்த சமயத்துல வந்து டிசம்பர், ஜனவரில தான் நம்ம வந்து சேரலான்ற ஒரு இடத்துக்கு வந்தோம். இப்ப அப்படி கிடையாது. முதல்ல நம்ம சேருவோம். அடுத்த, 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 அடுத்த நடவடிக்கைகள் எடுப்போம். இப்ப அடுத்த சட்ட நடவடிக்கைகளும் தொடரப்போகுது. சரியா? அதெல்லாம் எப்படி நடக்கப் போகுது? இது எல்லாமே பேசப்பட்டிருக்கு. இதையெல்லாம் வைத்து தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த காய் நகர்த்தல்கள் பாருங்க. ஒரே இடத்துல கூட அவர் கான்ஃபிடன்ஸ லூஸ் பண்ணவே இல்ல. இவங்க எவ்வளவோ ப்ரொவோக் பண்றாங்க. அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு. கூட்டணி அரசாங்கம் தான்னு சொல்லிட்டாருன்னு. எதுக்குமே அவர் வந்து இடம் கொடுக்காம ஏன்னா, அவர் கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் அமித்ஷா அவர்கள் மீது வைக்கிறார். அமித்ஷா அவர்களும் கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ இவர் மீது வைத்திருக்கிறார். இவ்வளவுதான். ஸோ இந்த இந்த ஒரு நேர்கோட்டுல இவங்க 2 பேரும் பயணிக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது மத்ததெல்லாம் வில் ஃபால் இன் பிளேஸ். நயினார், இபிஎஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நயினார் நாகேந்திரனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில் 50 ஆண்டுகளாக புரையோடி போயிருக்கின்ற இந்த திராவிட அரசியல் அப்படின்றத நீங்க சித்தாந்தம், கொள்கையை தனியா வச்சிருங்க. பொலிட்டிக்கல் கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவர். இங்க தேர்தலை எப்படி அணுகக்கூடியவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் ஒரு கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். 1. 2வது அவருக்கு கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது, அதிமுகவுல அவ ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதிமுகவில் இருக்கக்கூடிய கிளைச் செயலாளர்களிலிருந்து, வட்டச் செயலாளர்களிலிருந்து இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே அவருக்கு அத்துப்படி. அவங்க எல்லாருமே எப்படி நயினார் நாகேந்திரனோட பழகுறாங்கன்றதையும் நீங்க பாருங்க. பண்ணையாரு, அண்ணாச்சி இப்படிதான் அவங்க அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுறாங்க. அண்ணாச்சின்னா அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? அப்படியே ரொம்ப இதுவா தான் பழகுவாங்க. ஸோ ரொம்ப தெளிவா இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன ஏற்படுத்திடுது. கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப அவசியம். அதை ஏற்படுத்திடுது. இப்ப பாருங்க நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க இப்ப இன்னைக்கு இன்னைக்கு 1ஆம் தேதி நம்ம ஷூட் பண்றோம். என்னைக்கு நீங்க பப்ளிஷ் பண்ணுவீங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா 3ஆம் தேதி வந்து நெல்லையில, திருநெல்வேலியில திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய இல்லத்தில பாஜகவுடைய மூத்த தலைவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள், இவங்க எல்லாரும் இணைந்து அங்க விருந்து. அப்ப இது இன்னும் கொஹசிவ் போப்போகுது. இந்த மாதிரி இந்த அலையன்ஸ
கொண்டு போய் பாஜகவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவுல, வரலாற்றில் இதுவரையில் இல்லாத அளவுல, குறிப்பிடத்தக்க அளவுல, சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல எம்.எல்.ஏக்களே நீங்க சட்டமன்றத்தில கொண்டு வந்து வரலாற்றை படைக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். தன்னை மிகப்பெரிய அளவுல விளம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் கிடையாது. பட் கிரவுண்டட் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்டட்ன்றத விட கிரவுண்டை புரிந்து கொண்ட பொலிட்டிஷியன். கிரவுண்டட்னா அது வேற மாரியான புரிந்து கொள்ளப்படும். நான் சொல்றது வந்து கிரவுண்ட் அ அ என்ன களத்தை அறிந்த கிரவுண்ட் ஒரு ஜீரோல பொலிட்டிஷியன். என்ன இருக்கு அப்படின்றதை புரிந்து கொண்டு, அந்த காய் நகர்த்தல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன். ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அவருக்கு அந்த தனித்துவம் இருக்கு. அந்த தனித்துவத்தின் அடிப்படையில பாஜகவுக்கு ஒரு வேல்யூ அடிஷனா தான் அவர் இருப்பாரு. அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருப்பார். அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சார் நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கு வந்திருக்கோம். சார் ஜென்ரலா பாஜகல வந்து டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. ஆ மேல மோடி, கீழ எடப்பாடின்னு ஒரு டபுள் இன்ஜின் பாலிடிக்ஸ் அமைந்தால் தமிழக மக்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க இதுக்கு சொல்லணும்னா இன்னொரு எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் 2024 தேர்தல் சமயம் நடக்குது. அப்போ சில இன்புட்ஸ்லாம் நம்ம குடுக்குறோம். குடுக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமிட்ட நம்ம குடுக்குறோம் ஒரு இன்புட். என்ன அப்டின்னா, ஏங்க இது வந்து ராகுல் காந்தியா? நரேந்திர மோடி அவர்களா? இப்படின்னு பார்க்கப்படக்கூடிய தேர்தல். இந்த தேர்தல்ல வந்து நீங்க வந்து நரேந்திர மோடி அவர்கள எதிர்த்து பேசினா, உங்களுக்கு கூடுதலா உங்களுக்கு வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நரேட்டிவ நீங்க எப்படி செட் பண்ணுவீங்க? அதுக்கு அவர் சொன்ன இது என்னன்னா, தனிப்பட்ட விதத்தில அவர் என்ன தாக்கி பேசினது கிடையாது. அப்படின்னும் பொழுது நான் அவர ஏன் விமர்சிக்கணும்? நான் விமர்சிக்க மாட்டேன். நீங்க அப்படியே பொருத்தி பாருங்க. ஒரு ஏர்போர்ட்ல சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை கேட்கிறார் பன்னீர்செல்வம். இந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. இந்த வாய்ப்பு மறுக்கப்படுதுன்ற ஒரே காரணத்திற்காக, உங்களை சந்திப்பது என்னுடைய பாக்கியம் என்று சொன்னவர், 3, 4 நாட்கள்ல அப்படியே மாற்றி, இந்த கூட்டணியில் இருப்பது ஆபத்து அப்படின்னு தன்னுடைய ஆலோசகரை வைத்து சொல்ல வைக்கிறார். அப்படின்னும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம். தலைமை பண்பு அப்படின்றது என்னன்னா, கூட்டணியில் இருக்கிறோம் என்றால், அந்த கூட்டணிக்கு நேர்மையா இருக்கணும். கூட்டணி விட்டு வெளில வரோம்னா, வெளில வரோம்ன்னு சொல்லிட்டு வர வேண்டியது தான். அதற்கு காரணங்கள் இருக்கும். கூட்டணியில சேருவதற்கும் காரணங்கள் இருக்கும். சேருவதற்கான காரணம் என்னன்றத நம்ம தெளிவுபடுத்திட்டோம். இது என்ன அப்படின்னா, திமுக அகற்றப்பட வேண்டும். இதற்கு நாம் இணைந்து பயணிப்போம் அப்படின்ட்டு. மத்தியில் பொறுத்தவரைக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு நாம துணை நிற்போம் அப்படின்றதும் சொல்றோம். அது 2029ல ஸோ அது 26 தொடரும். எடப்பாடிக்கு, 29 மோடிக்கு. அவ்வளவுதான். இந்த கூட்டணி தொடரப்போகுது. கண்டிப்பா. இதுல ஒரு அச்சம் இருக்குல்ல சார். எடப்பாடி எலக்ஷன் ஜெயிச்சுட்டு டிராப் பண்ணிடுவாருன்லாம் சொல்றாங்கல்ல. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க நீங்க 2017லேருந்து பாருங்க. 2017லேருந்து அந்த மாரி எதுவுமே நடக்கலையே. 2024ல அந்த கூட்டணியில ஏற்பட்ட சில பிரச்சனைகள், கசப்பான சம்பவங்கள். அதெல்லாம் தான் வந்து அதை நோக்கி நகர்த்தியது. மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த இடத்துல அவர் வந்து பாஜகவை விட்டுக் குடுத்தார்? எங்கேயுமே விட்டுக் குடுக்கலையே. 2019 வரைக்கும் அதிமுகவுடைய ராஜ்யசபா உறுப்பினர்கள் கணிசமான எண்ணிக்கையில இருந்தாங்க. நாடாளுமன்றத்திலயும் வந்து எம்பிக்கள் கணிசமான இடத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாருமே உறுதுணையா தானே இருந்தாங்க பாஜக. 2019க்கு அப்புறம் சொற்ப அளவுல இருந்தாலும், அந்த எண்ணிக்கை இருந்த எம்பிக்கள் ராஜ்யசபா எம்பிக்கள் கணிசமா இருந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார் என்றாலும் கூட, ராஜ்யசபா உறுப்பினர்கள் அப்படின்ற ஆதரவு வந்து அவங்க தொடர்ந்து நரேந்திர மோடி அவர்களுக்கு குடுத்து தானே வந்தாங்க. அங்கே எங்கேயுமே நம்ம பின்வாங்கலையே. ஒரு சில இடங்கள், ஒரு சில கொள்கை அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல நம்ம அது உடன்பட நேச்சுரலா எல்லா மாட்டோம். அது எல்லா அலையன்ஸ்க்கும் இருக்கும். கட்சியிலுமே இருக்கக்கூடியது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க, எந்த இடத்துல நம்ம வந்து அவர்களை வந்து விட்டுக் குடுத்தோம்? மூத்த தலைவர் திரு எச். ராஜா அவர்கள் சொல்வாரா? திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்வார்களா? திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்வார்களா? திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொல்வார்களா? சி.பி. ராதாகிருஷ்ணன் இப்ப ஆளுநரா மேதகு ஆளுநரா இருக்காரு. அவர் சொல்வாரா? யாருமே சொல்ல மாட்டாங்க. அதிமுக வந்து எந்த இடத்திலயும் துரோகம் இழைத்தது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாங்க ஜெல் ஆகி தான் பழகியிருக்கோம். சரியா? கூட்டணியில இருக்கிறதுன்றது வேற. கூட்டணி விட்டு வெளியேறுறோம்னா, நேர்மையா வெளியேறுறோம். அவ்வளவுதான். அப்படி இருக்கும்பொழுது, இதுல 2006ல 26ல ஜெயிச்சுட்டு, 2029ல ஏன் வெளியில வரணும்? ஏன் வெளியில வரணும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க வெளியில வர. இல்ல. அ ஒரு கூட்டணி உடைக்கிறது அபரிவிதமான ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி இங்க இந்தியா போயிட்டு இருக்கா. 29லயும் அவர் தான் பிரதமர் ஆகப் அப்புறம் போறாரு. என்ன? நீங்கள் எங்களுக்கு துணை நிற்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம். அவ்வளவுதான். நீங்க இப்ப கேட்கலாம் 24ல நீங்க ஏன் துணை நிற்கலன்னு. நாங்க ஏன் நிற்கலன்னா, அதுக்கு காரணம் உங்கள்ட்டயே இருக்கு. காரணம் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இத நான் பேசி திருப்பி ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்த நான் விரும்பல. நீங்க நம்ம ஏன்னா, அடுத்த கிராஸ் அதையெல்லாம் பண்ணி போறோம். கடந்து நம்ம வந்து
வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பாஜகவில முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள், உண்மையிலேயே உழைத்தவர்கள், முக்கியத்துவம் பெறக்கூடியவர்கள், இன்றைக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற வகையில, நாங்கள் இணைந்து பயணிப்பதில் நாங்கள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் கான்ஃபிடென்ட்டா இருக்கோம். அவர்களும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல பாருங்கங்க, சாரசாரையா பாஜக தொண்டர்கள் வந்து எங்களோட பழகிட்டு தான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெற்றியை நோக்கி தமிழகம். கண்டிப்பா 100% ஆனா கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப நல்லா பதில் சொன்னீங்க. களத்தை எடுத்து சொல்லியிருக்கீங்க. உண்மைய எடுத்து சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருவரும் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.